அஸ்ஸலாம் அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? மழையெல்லாம் எப்படி இருக்குது உங்கள் ஊரில்? தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது? இன்ஷால்லாம் இந்த வருஷம் எங்கள் தெருவில் தண்ணி கட்டலை. பக்கத்து தெருவிலலாம் தண்ணி இருக்குன்னாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு இல்லை, இது மீன் அவியல். மீன் அவியல்னால் கீரி சாலைன்னு சொல்லுவாங்க. சாலை மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா பெருசாக இருக்கும். அந்த மீனை கழுவி உப்பு போட்டு நம்ம விரவி வச்சுருக்கோம். இப்படி நம்ம செஞ்சு வச்சோன்னா நல்லா வந்து பாருங்க, இதை ஒரு மீன் இது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு மசாலா போட்டு விரவி வச்சுருக்கேன். இதை சட்டியில் போட்டுடலாம். பக்கத்து அடுப்பில் சோறு வெந்துட்டு இருக்கு. இப்போ மீன் போட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மிளகா, தக்காளி போட்டோமா. இது கூடைய கட்டிய புளி. இது வந்து என்னென்னா அவியல், மீன் அவியல். மீன் அவியல்னால் திக்காக இருக்கும். நம்ம அவியல் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம். நம்ம எப்படி அரைக்கணும்னா அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இப்படி அரைக்கணும். மாங்காய் இருந்தால் போட்டால் இது நல்லாயிருக்கும். பக்கத்தடுப்பில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். எங்களோட ஒரு மில்கி இருக்கல்ல, பூனைக்குட்டி, அவனுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உப்பு தூள் போட்டோம். நீங்கள் கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், தூள் உப்பு இருந்தாலும் போட்டுக்கணும். இப்போ இதை என்ன பண்ணோன்னா இப்படி விரைக்கணும். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்கணும். கொஞ்சோண்டு புளி தண்ணி இருந்து ஊற்றி வச்சு இப்போது கருவேப்பிலை போட்டுறோம். இந்த கிண்ணத்தை அலசி தண்ணி, ரொம்ப நம்ம தண்ணி வைக்கக்கூடாது. இவ்வளோ போதும். மீனில் தண்ணி உப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஊறி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்றி விட்டுறலாம். இது கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இது கூட நம்ம வெள்ளைக்கறி, வெறுக்கறின்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்கறின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அது போட்டுக்கலாம். நல்லா தக்காளிலாம் கசக்கும். ஏன்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் கல் மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் மீன் குழம்புல போட்டோம், கொஞ்சம் பொரிக்கிறோம். இந்த கீரிமி சாலை வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எங்கள் ஊரில் தான் இது நிறைய வரும். இங்கேயும் வருது, ஆனால் தெரியாது சில பேருக்கு. இது தெருவில் அவ்வளோவா வரமாட்டேங்குது, மார்க்கெட்டில் தான் கிடைக்கிது. நானே மார்க்கெட்டில் சொல்லி தான் வாங்கினேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் முள் இருக்கும். நம்ம சவுச்சே சாப்பிட்டுக்கலாம், பொடி முள் இருக்கும். ஆனால் சாப்பிட்டப்பட்டவங்களுக்கு இது நல்லா, இதை பற்றி நல்லாவே தெரியும். நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பொரித்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்களா, மீன் குழம்பு. மீன் பொரிக்கிறேன், சாதம் வேகுது, மீன் குழம்பு. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நம்ம கரண்டி போடக்கூடாது. இதில் உப்பு புளிப்பு காரம் இருக்கான்னு பார்க்கலாம். வலது கையில் ஊற்றி நக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரசாரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீன் பார்த்திங்களா, பொரிச்சு எடுத்தாச்சு, லட்டு மாதிரி இருக்குது. என்னடா இவங்க கொஞ்சோண்டு செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கோம். அதில் 2 பேர் தான் நான்வெஜ்ஜு. ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கம்மியாக வச்சுருக்கேன்.
அடுப்பை சிம்மில் வச்சு விட்றணும். பாருங்கள், இவ்வளோ தான், மீன் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வச்சிருச்சு பார்த்திங்களா. நம்ம இப்படி துணி வச்சு இப்படி தான் அலசணும். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வைக்கணும். நான் மண் சட்டியில் வச்சுருக்கேன். மீன் சட்டி இறக்கி வச்சுட்டேன். மீன் ரெடி ஆகிடுச்சின்னு. இறக்கி வச்ச போகிற கூட கொதிக்குது பார்த்திங்களா. அது வந்து அந்த மண் சட்டியோட ஹீட்னால் நம்ம இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு, மீன் பொரிக்கிறதுக்கு வடகம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்போ வடகம் இல்லை, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது செவக்கட்டும். இது இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சாதத்தை போட்டு விரைவி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாமல் நம்ம இந்த மீன் குழம்புலேயே தாளித்து ஊற்றிடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். வெந்தயம் இல்லையாங்க? பாருங்கள், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு கூட வெந்தயம் போட்டால் வெங்காயம்லாம் செவக்கும் போது அது வந்து கரிஞ்சிரும். கருவேப்பிலை, ஏற்கனவே பச்சை கருவேப்பிலை மீன் மசாலா கூட போட்டுட்டோம். இது நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம். நான் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய வச்சா கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக, வாசனை, மனம் எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு அது வந்து தொட்டுக்கலாம். இது வந்து ஊற்றிக்க மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மீனும் பொரிச்சாச்சு, சாதம் வெந்துருச்சு. 3 அடுப்பு இருக்கனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுகிட்ட வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும். வீட்டில் மழை நேரம், காய் வாங்க வெளியே போக முடியல, என்னடா குழம்பு வைக்கணும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். ஒரு கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் தொக்கு பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நான் இப்போ ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அந்த குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மழைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம். என்னடா இப்படி மஞ்சளாக இருக்குது, மோர் குழம்பு மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கறின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து வெள்ளைக்கறின்னு சொல்லுவாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு. இந்த குழம்புக்கு நம்ம மசாலா என்னெல்லாம் அரைக்கணும்னா தேங்காய், ஜீரகம், வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்லா மையாக அரைச்சிடணும். நல்லா மையாக அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ஒரு சுற்றி இறக்கிட்டால் போதும். அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். சும்மாவே நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு, அது சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. தொடுத்து நான் 1 வாரம் மழை பெய்துக்கிட்டே இருக்குது. இப்போ விடாமல் பெய்துக்கிட்டே இருக்குது. 2 நாளாக முந்தானத்து நல்லா விடாமல் இன்னும் பெய்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சா, இந்த வெங்காயம் பொடி பொடியாக வச்சு அந்த வெங்காயம் சோக்கணும். சோறு, மீன் குழம்பு, வெள்ளைக்கறி, மரிச்சினி கிழங்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரளா சாப்பாடு மரிச்சினி கிழங்கு கிண்டி வச்சுருக்கேன். அது எப்படின்னு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வந்தால் தான் இந்த குழம்போடைய டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த குழம்புல வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். இல்லாட்டா இதுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் தொக்கு, அப்பளம், முட்டை தொக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி சொல்கிறேன், உங்கள் தேவைக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெங்காயம் இப்படி தான் கலக்கி ஊற்றணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வெந்துருச்சு, வடிச்சிட வேண்டியதான். மீன் வறுத்தாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, வெள்ளைக்கறி வச்சாச்சு. இந்த குழம்புக்கு மீன் வறுத்து சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், கத்திரிக்காய் தொக்கு வறுத்து சாப்பிட்லாம், சிக்கன் 65 வறுத்து இந்த குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நான் உப்பு போடல, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து நான் 3 பேருக்கு வச்சுருக்கேன். இது ஒரு கரண்டி ஊற்றினாலே நிறைய இருக்கும். குக்கர் சாதம்னா நிறைய குழம்பு வேணுங்க. வடித்த சாதத்துக்கு குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் கம்மியாகவே போதும். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழம்பு தூள், மீன் குழம்பு, சிக்கன் 65 பவுட்ரு, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, ரசப்பொடி, இட்லி பொடி, தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, எந்த கெமிக்கலும் கிடையாது. வீட்டிலையே அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ நான் கொடுத்துட்டு இருக்கேன். சத்து மாவு கஞ்சி எல்லாமே இருக்குது. யாருக்கா வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்களா, இதுதான் அஞ்சல் பெட்டி. எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுதான் நம்ம எல்லாம் போட்டு வச்சுட்டு அடுப்புக்கிட்ட எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம தாளிக்கும் போது செய்யும்போது ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். என்ன விஷயம்னா, நம்ம ரசம் எப்படி நம்ம நுர கூடின உடனே நம்ம இறக்கிடுவோமோ அதே மாதிரி இறக்கிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா ஒரு சிட்டி ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் புளி ஊற்றிக்கிடுங்க. தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கிடுங்க, கட்டியாக ஊற்றாதீங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இந்த டைமில் என்ன பண்ண பாருங்கள், இப்போ நல்லா சூடாகி போக வருதா. இப்போ வந்து ஒரு முட்டையை கொட்டி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே வெந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நானும் 5 வருஷமாக போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு ரீச் ஆகவே இல்லை. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நுர கூடி வந்துருச்சா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கொதித்த உடனே தண்ணி ஆயிரும், மோர் குழம்பு மாதிரி. பார்த்திங்களா எவ்வளோ கட்டியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் அவியல், முட்டை, சாதம், வறுத்த மீன், கடாய் சோறு. இது வந்து ஆள்வழி கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த கறி எப்படி செய்யணும்னு சொல்லி யாருக்காவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். வெள்ளைக்கறி,